டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணிக்கு எவ்வளோ அளவுக்கு சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காமல் இணைங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய நபர்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து தயாராகிட்டு வராங்க. இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் எளிமையான முறையில் கேட்கப்பட்டு வந்தது இதுக்கு முன்னே நடந்த எக்ஸாமினேஷனில். அதன் காரணமாக இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிக அளவில் இருந்தது. மேலும் இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊரிலே வந்து அரசு பணி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நிறைய நபர்கள் இந்த தேர்வுக்கு வந்து தயாராகி வராங்க. இந்த நிலையில் இந்த குரூப் 4 பணிக்கான சேலரி எவ்வளோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா 19,500 வந்து பேசிக் பேவாக இருக்குது. டியர்னஸ் அலவன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேலேருந்து 55% வந்து டியர்னஸ் அலவன்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 10,725 வரைக்கும் டியர்னஸ் அலவன்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ரெண்ட் அலவன்சஸ் HRAன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1,800. மெடிக்கல் அலவன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சிசிஏ என்ற சிட்டி காம்பன்சேஷன் அலவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360. இந்த டிஏவும் சிஏவும் உங்கள் பணிக்கு வந்து அப்ளிகபிளாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து கிடையாது. ஸோ இது வரைக்கும் வந்து டோட்டல் வந்து நம்ம பண்ணி பார்த்தோன்னா 32,685 வரைக்கும் குரூப் 4 உடைய சம்பளமாக வந்து இருக்குது. சரி, இதில் டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ், அதாவது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம்ன்ற திட்டத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3,023 ரூபாய் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் பிஎஃப் இருந்தால் அதில் 70 rupees வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. NHISன்ற நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய் வந்து பிடிக்கிறாங்க. LIC இருந்தால் அதுவும் வந்து பிடிப்பாங்க. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து பிடித்தம் வந்து பிடிப்பாங்க. FPFன்ற ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 110 அளவுக்கு வந்து பிடித்தம் செய்கிறாங்க. ஐடி இருந்தால் அதுவும் வந்து பிடித்தம் செய்வாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3,503 அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன்ஸ் வந்து இருக்குது, அதாவது பிடித்தம் செய்கிறது வந்து இருக்குது. இப்போ டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருது, பிடித்தம் செய்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் 32,685 வந்து ஏர்னிங்ஸ் வந்து வருது. டிடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,503 ரூபாய் அளவுக்கு டிடக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 29,182 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 பணிக்கான சேலரியாக வந்து இருக்குது, பிடித்தங்கள் போக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.